நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த இந்த பெண் தனது வேலை அனுபவங்களையும் தான் பட்ட வேதனைகளையும் நம்மிடம் பகிர்ந்து கொண்டார். பார்க்கலாம். கண்களில் மிரட்சி, பாதுகாப்பாக தாயகம் திரும்பிய மகிழ்ச்சி என கலவையான உணர்வுகளுடன் நிற்கும் இவர் பெயர் லிசா. நீலகிரி மாவட்டம் கூடலூரைச் சேர்ந்த இவர் கடந்த ஆண்டு சவுதி அரேபியாவில் வீட்டு வேலைக்காக அழைத்துச் செல்லப்பட்டு பல கொடுமைகளுக்கு ஆளாகி தற்போது நாடு திரும்பியிருக்கிறார். தனக்கு நேர்ந்த கொடுமைகளை சமூக வலைதளங்கள் மூலமாக வெளிப்படுத்தினார் லிசா. அவர் தொடர்பான செய்தி புதிய தலைமுறையில் ஒளிபரப்பப்பட்டது. இதனைத் தொடர்ந்து லிசா மீட்கப்பட்டார். தன்னை போன்ற பெண்கள் சவுதியில் துன்பப்படுவதற்கு வேலைக்கு ஏற்பாடு செய்யும் ஏஜென்ட்டுகளே காரணம் என்றும் லிசா குற்றம் சாட்டுகிறார். ஹஸ்பண்ட் இல்லாதவங்க, வீட்டு நிலைமை ரொம்ப மோசமா இருக்கிறவங்க, அந்த மாதிரி ஃபேமிலியில இருந்து பொண்ணுங்களை வந்து தேர்ந்தெடுத்துட்டு அங்க இருந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்கள சிங்கப்பூர்னு சொல்றாங்க, மலேசியான்னு சொல்றாங்க, ஆனா கொண்டு போய் கடைசியில விடுறது சவுதியில கொண்டு போய் விட்டுறாங்க. அதே மாதிரி நர்ஸ் வேலைக்குன்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க, வீட்டு வேலைக்கு விட்டுறாங்க. அந்த மாதிரி ரொம்ப இது பண்றாங்க. ஆனா சவுதி ஆளுங்க ஒரு கதாமான வேலைக்காரிக்கு 4 லட்சம் ரூபாய், கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபாய், 2 லட்சம் 4 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க காசு. அந்த காசு எதுக்குன்னா நம்ம வீட்டுல கொடுத்துட்டு தான் அவங்க வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஆனா அந்த காசு என்ன பண்றாங்க, ஏஜென்ட்காரங்க வாங்கிக்கிறாங்க. ஒரு காசு நம்ம வீட்டுக்கு அவங்க தர்றது கிடையாது. அரபு வீட்டில் இருந்து தப்பிக்கும் பெண்கள் பின்னர் இந்திய தூதரகத்திற்கு அழைத்துச் செல்லப்படுகின்றனர். பின்னர் சவுதி போலீசாரின் கட்டுப்பாட்டில் உள்ள சபார் எனப்படும் காப்பகத்திற்கு அனுப்பப்படுகின்றனர். அங்கிருந்து மீண்டும் வேலை செய்த இடத்திற்கே அழைத்துச் செல்லப்பட்ட புதுக்கோட்டையைச் சேர்ந்த செல்வி என்ற பெண் தொடர் கொடுமைகளுக்கு ஆளாவதாக கூறுகிறார் லிசா. பாத்ரூம்ல அடைச்சு வச்சிருக்காங்க. இப்போ ஒரு 10-20 நாள் ஆச்சு அவங்கள கூட்டிட்டு போய். இன்னும் அவங்களுக்கு சாப்பாடு எதுவும் கொடுக்காம பாத்ரூம்ல அடைச்சு வச்சிருக்காங்க. பாத்ரூம் தண்ணி தான் குடிச்சிட்டு அவங்க இருக்காங்க. ஒரு டைம் மட்டும் அவங்களுக்கு போன் கிடைச்சது, வேலை டைம்ல மட்டும் வெளியே திறந்து விடுவாங்க. அந்த டைம்ல வெளியே விட்டப்போ அவங்க போன் கிடைச்சிருக்குது. அவங்க வீட்டுக்கு போன் பண்ணியிருக்காங்க. போன் பண்ணி அவங்க இந்த மாதிரி சொன்னாங்க, நான் என்ன அடைச்சு வச்சிருக்காங்க, எப்படியாச்சும் காப்பாத்துங்கன்னு சொன்னாங்க. கை நிறைய சம்பாதித்து வறுமையை விரட்டி அடிக்கலாம் என்ற நோக்கத்துடன் வெளிநாட்டிற்கு செல்லும் பெண்கள் உள்ளிட்ட 150 தமிழர்கள் சாப்பிட உணவு கூட கிடைக்காமல் தவிக்கும் நிலை இருப்பதாகவும் அவர்களை மீட்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறுகிறார். ரொம்ப உயிருக்கு கூட ஆபத்தான நிலைமையில அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்க உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் குடும்பத்தை நினைச்சு அழுது அந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதனால எல்லாம் அவங்க வீடு சேரணும். அதனால நம்ம இந்தியா கவர்மெண்ட் இதுல ஒரு சால்வ் பண்ணணும். லிசா போல தவறான ஏஜென்ட்டுகளால் பாதிக்கப்பட்டு வெளிநாடுகளில் அவதிப்பட்டு தாயகம் திரும்ப முடியாமல் தவிப்பவர்களின் நிலையை கருத்தில் கொண்டு அவர்களை மீட்கும் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று இவரை போன்றவர்கள் கோரிக்கை விடுக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் மகேஸ்வரன்.